அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது எந்த கடவுளுக்கு எந்த பூ பிடிக்கும், எந்த பூவை வைத்து நம்ம வழிபட வேண்டும் என்கின்ற தகவலைத்தான். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். எந்த கடவுளுக்கு எந்த பூ சூட வேண்டும், அந்தந்த கடவுள்களுக்கு விருப்பமான மலர்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக நம்முடைய யூடியூப் சகோதரியான்னு தெரியல, துமிழன்னு பேர், அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பாவம், ரொம்ப எந்த பதிவு போட்டாலும் எந்த ஷார்ட்ஸ் போட்டாலும் அந்த கேள்வியை திரும்ப திரும்ப பொறுமையாக கேட்டுட்ருக்காங்க. இதுக்கு மேலேயும் அவருடைய பொறுமையை நம்ம சோதிக்கக்கூடாது. பல்வேறு வேலைகள் எனக்கு, அதாவது கச்சேரி முக்கியமாக பார்த்திங்கன்னா கச்சேரிக்கு போயாகணும். இப்போ என்னுடைய வீட்டுக்காருடைய பாட்டெல்லாம் பயங்கர ஹிட் ஆகிட்டு வருது, ட்ரெண்டிங்கில் இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும், கேட்டிருப்பீங்க. இப்போது சமீப காலமாக வந்த படத்தில் எப்போவோ பாடின ஒரு திரைப்பட பாடல் ரொம்ப ஹிட். அதனால் கச்சேரி, நிறைய பக்தி பாடல்கள், நிறைய கோவில்களில் இப்போ பார்த்திங்கன்னா பழைய மாதிரி கொஞ்சம் பக்தி பாடல்கள் எல்லாம் விரும்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மக்கள் இசை பாடல்கள் எல்லாமே சேர்த்து நானும் என் கணவரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊரில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறனால உங்களுக்கு பதிவு தொடர்ந்து கொடுக்க முடியல. அதனால் நிறைய பேர் வருத்தத்தில் கூட இருப்பீங்க, என்ன இவங்க பதிவும் போட மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் போட மாட்டேங்கிறாங்க, நமக்கு உரிய நேரத்தில் உரிய தகவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கட்டாயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உரிய தகவல்களை எது கொடுக்குறனோ இல்லையோ, முக்கியமான இந்த பண்டிகைகள், வழிபாடுகள், நேரங்கள் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ எப்பப்போ எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் பதிவுகள் கொடுக்குறேன். இப்போது இந்த சகோதரர் அந்த துமிழன் கேட்டார் இல்லையா, அந்த பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது கடவுளுக்கு என்ன பூ சூட வேண்டும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்லிடுறேன். விஹா ஆன்லைன் என்பது நான், என் கணவர், பிள்ளைகள் நடத்தக்கூடிய ஆன்லைன் ஷாப். அதாவது இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம், விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பும் வச்சுருக்கோம். இ-காமர்ஸ் வெப்சைட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஹா தான், VIHA. இந்த பேரில் தான் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட். இந்த பேரில் தான் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மற்றும் விஹா கடையும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப், இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்கான லிங்க் மற்றும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. போய் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான பொருள்களும் இருக்கும். மூலிகைகள்லேருந்து ஹேர் டை, ஹென்னா, இண்டிகோ ரொம்ப பிரபலம் எங்களோடது, ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் புடவைகள், நகைகள் மற்றும் எங்கிட்ட பார்த்திங்கன்னா 65 வகையான அரிசி வகைகள், அதாவது அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய அரிசி வகை, பாரம்பரிய சுத்தமாக பூச்சி மருந்து அடிக்காத அரிசிகள். என்னுடைய கான்செப்டே என்னென்னா ஆர்கானிக். அதனால்தான் ஆர்கானிக் சோப்புகள் எல்லாம் செய்கிறேன் நானே. நிறைய ரிசல்ட் கிடச்சி நிறைய பேர் ரொம்ப பாராட்டிகிட்டு இருக்கீங்க. நிறைய ஆன்மீக பொருள்கள், அத்தனையும் பூஜா சாமகிரி அத்தனையும் வேணும்னா நம்ம கடைக்கு வரலாம். பூஜை பொருள்கள் எல்லாமே, அப்புறம் கடவுள் சிலைகள், யந்திரங்கள் எல்லாமே என்கிட்ட, பெரும்பாலும் யந்திரங்கள் என்கிட்ட கிடைக்கும். நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங், அதாவது உங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் மற்றும் விஹா கடையில் கிடைக்கும். சரிங்க, இதுக்கு என்ன எப்படிங்க நாங்கள் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரில் வந்து வாங்குறவங்க எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்படி இல்லை நாங்கள் தொலைவில் இருக்கோங்க, நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், இல்லை அந்த கிராமத்தில் இருக்கோம், இல்லை குக்கிராமத்தில் இருக்கோங்க, நாங்கள் எப்படி வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆர்டர் போடுங்க. அதாவது எப்படி நீங்கள் பெரிய பெரிய கடைக்கு, அதாவது ஆன்லைனில் ஆர்டர் போடுறீங்களா, அந்த மாதிரி ஆன்லைன் போடுங்க, எங்கே இருந்தாலும் வந்து சேருங்க. உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் எங்களுடைய பொருள்கள் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா வந்து சேரும். எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரே ஒரு கடை நான் சென்னையில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடத்திக்கிட்டு வரேன். அதே போல் எங்களுடைய பொருள்கள் அனைத்துமே, அதாவது நான் தயாரிக்கின்ற பொருள்கள், நான் விற்பனை செய்கின்ற பொருள்கள் அனைத்துமே எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எங்கும் கிடைக்காது. என்னுடைய பொருள்கள் வேறு எங்கேயாவது ஆன்லைன் ஷாப்பில் விஹா அப்படின்ற பெயர் தாங்கி கொண்டு இருந்துச்சுன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ஒரு நற்பெயர் இப்போ தான் கொஞ்சம் நல்லா
வளர்ந்துக்கிட்டு இப்போ தான் லேசாக அந்த குழந்தை வீஹான்ற குழந்தை பார்த்திங்கன்னா இப்போ தான் தவழவே ஆரம்பிச்சிருக்கு. அப்போது அந்த தவழும் போதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி தவறாக பயன்படுத்துகிறாங்க. என்னுடைய பெயர், புகைப்படம், ஆடியோ, வீடியோ எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு அவங்க கடையை தான் இல்லை அவங்க கடையிலேருந்து வாங்கின பொருள் தான் அப்படின்லாம் ஏமாற்றிட்டுருக்காங்க. அதில் ஏமாந்துடாதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்குறது எங்கேயாவது விருப்பப்பட்டு வாங்கினா வாங்குங்க, ஆனால் என்னுடைய பொருள்னு நம்பி ஏமாந்துடாதீங்க. அப்படி வாங்கிட்டு என்ன நம்பி வாங்கிக்கிட்டு பொருள் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் பணத்தை வந்து ஏமாந்து நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லிட்டு திரும்ப ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம எந்த ஒரு வழிபாடாக இருக்கட்டும், அதை வந்து மலர் இல்லாமல் அந்த வழிபாட்டை நிறைவு செய்ய முடியாது. நம்ம இயற்கை எவ்வளவோ, அந்த பகவான் எவ்வளவோ இயற்கையில் எவ்வளவோ அது படைப்புகள் படைத்திருக்கின்றார். புல், பூண்டு, பூ எல்லாமே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த பூக்கள், வகை வகையான பூக்கள், அழகழகான பூக்கள், பல வண்ண பூக்கள் எல்லாம் படைத்திருக்கின்றார். இந்த பூக்கள் எல்லாமே வந்து நம்ம இறைவனுக்கு சமர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலது மட்டுமே. அதாவது பகவானுக்கு பிடித்த மலர்கள் அப்படின்னு என்ன நீங்கள் போய் பகவான்கிட்ட இருந்து கேட்டு வந்தீங்களா அப்படின்னு இங்கே விதண்டாவாதம் செய்கிறவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு பகவானும் காலங்காலமாக பார்த்திங்கன்னா அவர்களுடைய படங்கள் கையில் என்ன தாங்கி கொண்டே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு பிடித்தமான பொருள்கள் என்ன அப்படின்றத படத்தை வைத்தும் காலமாக அந்த புராண காலத்திலிருந்து, வேத காலத்திலிருந்தே இந்த கர்ண பரம்பரை அப்படிம்பாங்க. கர்ண பரம்பரை அப்படின்னாலே செவி வழியாக கேட்டுக்கொண்டு வருகின்ற தகவல்கள் மூலமாக அதை பார்த்திங்கன்னா அங்கே இருந்தது. அந்த தேவலோகத்தில் நடந்த செய்திகள் எப்படி பூலோகத்துக்கு தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த காலத்திலேயே சிஷ்யர்கள், மகான்கள், சித்தர்கள், முனிவர்கள் எல்லாமே வழி வழியாக சொல்லி அப்படி பரம்பரையாக வந்தது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்திகள். எத்தனையோ விட்டுட்டோம். ஆனால் இருக்கக்கூடியதையும் நீ என்ன பண்ணியா, பாத்தியா, கொண்டியா, சாமி இது வச்சு கும்பிட்டா தான் ஆகுமா, சாமி சொல்லுச்சா அப்படின்னு நிறைய விதண்டாவாதம் பேசிக்கொண்டே இருப்பவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். ஆனால் அந்த பேச்சை கேட்டு கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்காதவங்க வந்து காதலியே வாங்கிக்காதீங்க, பார்க்காதீங்க அந்த மாதிரி. ஏன்னா ஒரு விஷயம் நம்பிக்கை அப்படின்னு வரும்பொழுது அந்த நம்பிக்கையை நாம் கடைபிடித்தால் தான் நமக்கு பூரண பலன்கள் கிடைக்கும். அதனால் இப்போ இந்த வழிபாட்டை பற்றி, அந்த மலர் வழிபாட்டை பற்றி பேசும்போதும் பார்த்திங்கன்னா எல்லாம் தயாராகிருக்குங்க. ஒரு பூஜைன்னு செய்யும்போது ஒரு வெத்தலை வாக்கும் இந்த மலரும் இல்லைன்னா எப்படிங்க அது இல்லாமல் பூஜை பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் நமக்கு வழிபாடு, இந்த வீட்டில் ஹோமம் பண்ண வர்றவங்க இல்லை பூஜை பண்ண வர்ற குருக்கள் எல்லாம் கேட்டிருப்பாங்க. எப்படிங்க ஒரு சின்ன பூவாவது இருக்கக்கூடாதா அப்படிம்பாங்க. அவ்வளவு ஏங்க, நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கே வந்து ஒரு பூ, குங்குமம் பெண்களுக்கு கொடுத்து அனுப்புவோம் இல்லையா, அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மலர்கள். அப்படிப்பட்ட மலர்கள் ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும், அதனால் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்றது காலங்காலமாக கடைபிடித்த ஒரு விஷயமாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம பிள்ளையார்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த விநாயகருக்கு என்ன பிடிக்கும்? எல்லாருக்குமே தெரியும், விநாயகருக்கு அருகம்புல் பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அருகம்புல்லை தவிர்த்து என்ன மலர் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு எருக்கம்பூ வைப்பாங்க. பிறகு மிகவும் விருப்பமான பூ அப்படின்னு பார்க்கும்போது சாமந்தி பூ, செம்பருத்தி பூ. இதில் இந்த சாமந்தி பூ இருக்கு இல்லையா, அது உருண்ட வட்ட வடிவில் இருந்துட்டு அதில் பல இதழ்கள் இருந்து அந்த இதழ்களிலிருந்து மென்மையாக வரக்கூடிய அந்த மனம் இருக்கு இல்லையா, அது விநாயகருக்கு மிகவும் பிடித்தமானது அப்படின்னு விநாயகர் வழிபாட்டிலே அந்த மலரை நாம் பயன்படுத்த வேண்டும். அதே போல் செம்பருத்தி உயிர் சக்தி கொண்ட பூவாக்கும். அந்த செம்பருத்தி வந்து காளிக்கும் பிடிக்கும், அது சொல்கிறவங்களுக்கு. இந்த உயிர் சக்தி கொண்ட இந்த செம்பருத்தி மலராலும் நம்ம விநாயகரை வழிபட வேண்டும். ஏற்கனவே ஒரு பதிவில் நான் சொல்லியிருப்பேன், அந்த செம்பருத்தியிலிருந்து வருகின்ற ஒரு நாக்கு இருக்கு இல்லையா, அந்த நாக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம விநாயகருக்கோ இல்லை தெய்வங்களுக்கு படைக்கும் பொழுது அந்த நாக்கின் வழியாக நம்ம சொல்கிற செய்திகள் எல்லாம் அந்த நாக்கின் வழியாக விநாயகருக்கு கொண்டு போய் அந்த செய்திகள் வந்து அந்த செம்பருத்தி பூ சொல்லி நம்முடைய வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றுமா. அதனால் இந்த சாமந்தி பூ, செம்பருத்தி பூ விநாயகர் வழிபாட்டிலே நாம் பயன்படுத்தலாம். இதை தவிர வந்து வேறு ஏதாவது மலர்கள் படைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மணமான மலர்கள் எதுவாக இருப்பினும் படைக்கலாம். ஆனால் இது ரெண்டும் முக்கியமானது, அவருக்கென்று இருக்கக்கூடிய பிரத்யேகமான மலர்.
அடுத்தது என்னப்பன் நம்மப்பன் சிவபெருமானுக்கு பிடித்த மலர்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிவபெருமான் அப்படின்னால நம்ம எல்லாருக்குமே வில்வம் தான் ஞாபகம் வரும். வில்வ இலைகள் அப்படின்னு பார்க்கும்போது வில்வ இலை நம்ம படைக்கணும். அடுத்தது வில்வ பழமாக பார்க்கும் பொழுது பழமாக படைக்கலாமா, ஆனால் மலர்கள் அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அல்லி மலர்கள் ரொம்ப பிடிக்கும். செண்பகப்பூ சிவபெருமானுக்கு படைக்கலாம். மற்றும் இந்த நாகலிங்க பூ இருக்கு இல்லையா, அது ரொம்ப சிவபெருமானுக்கு பிடித்த பூ. அந்த நாகலிங்கம் பாருங்கள், அதுலேயே லிங்கம் அப்படின்ற பேர் கூட வருது. அது உண்மையாலுமே ஒரு நாகம் இப்படி இருந்து அது கீழே ஒரு லிங்கம் எப்படி இருக்குமோ அது போல் அந்த மலர் இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். ஒரு மெலிதான வாசம், நல்ல நறுமணம் வரும். அநேகமான சிவன் கோவில்களில் நாகலிங்க மரம் இருக்கிறது பார்க்கலாம். அதே போல் சங்கு பூ நீல நிறத்தில் இருக்கும் இல்லையா, அந்த பூவும் சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமான பூவாக இருக்குது. இது மட்டும் தானா அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக முக்கியமான ஒரு பூ சிவபெருமானுக்கு மிக உகந்ததாக விருப்பமான பூவாக கருதப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரு ஊமத்தை சிவபெருமானுக்கு பிடிக்குமா? அது விஷம் கொண்ட பூவாச்சே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிவபெருமானுக்கு கரு ஊமத்தை மலர்களால் அர்ச்சனை செய்தால் இல்லை வழிபாட்டிலே பயன்படுத்தினால் சிவபெருமான் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் அப்படின்ற தகவல் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இது மட்டும் பயன்படுத்தினால் போதுமா? நிறைய வாசனை மலர்களெல்லாம் இருக்கே, அதை வச்சு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மலர்கள் முக்கியமாக வழிபாட்டில் இடம்பெற வேண்டும். அது தவிர பார்த்திங்கன்னா நல்ல மனமுள்ள மலர்கள் நம்ம சேர்த்து கொள்வதில் தவறு கிடையாது. அடுத்தது நம்ம மகாவிஷ்ணுவுக்கு எந்த மலர் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியா தெரியணும். அவர் கையிலேயே தாமரை மலர் வச்சுருக்காரு பாருங்க. அந்த தாமரை மலர் தான் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது நமக்கு உறுதிபட தெரியுது. அதே போல் பாரிஜாதம் அவருக்கு ரொம்ப இஷ்டமான பூ, நம்ம வழிபாட்டிலே சேர்த்து கொள்ளலாம். இந்த தாமரை மலருக்கு ஒரு சிறப்பு உண்டு. தெய்வீகம், தூய்மை மற்றும் அது ஞானத்தை குறிக்கக்கூடிய மலராக இருக்குது. அது சேற்றில் முளைத்தால் கூட அதனுடைய தன்மையை மாற்றலை. எவ்வளவு அழகாக இருக்குது பார்த்திங்களா? நம்ம சேற்றிலே இருந்தால் கூட நம்ம தூய்மையான மனிதர்களாக இருக்க வேண்டும், அழகான குணங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இந்த தாமரை மலரை நம்ம சொல்லலாம். அது இருட்டில் தான் இருக்குது. இந்த சேரெல்லாம் பார்த்திங்கன்னா அது சகதியாக இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு இருள் படர்ந்து இருக்கும். ஆனால் அந்த இருள் படர்ந்த இடத்திலிருந்து வந்த தாமரை மனிதர்களுக்கு, அதாவது நம்ம மக்களுக்கு ஒளியை வீசக்கூடியவையாக, அது எப்படி பளபளன்னு இருக்குது பாருங்கள். எங்கே அந்த இருட்டில் இருந்தால் கூட அந்த பூ மட்டும் அப்படியே மேலே நிற்கும் போது அப்படியே பளபளன்னு இருக்குது. அவ்வளவு தூய்மையாக நல்ல ஒளியாக திகழ்கின்ற இந்த தாமரை மலர் மக்களுக்கு நல்ல ஞானத்தையும் தெய்வீகத்தன்மையையும் அமைதியையும் உருவாக்கும் அப்படின்றதுக்காக உண்மையிலேயே அந்த தாமரையை பார்த்தோன்னா நமக்கு அந்த இதழ் மொட்டாக இருக்கும்போது பாருங்களேன், அதை பிரிக்க கூட மெதுவாக லேசாக எடுப்போம். நம்ம அந்த தாமரையிலிருந்து ஒரு இதழ் கூட சிதறிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம அப்படியே மெதுவாக எடுத்து அது விரிச்சோடனே பாருங்களேன், உள்ளர ஒவ்வொரு இதழாக எடுக்கும்பொழுது உள்ளர அழகாக மொட்டு இருக்குது. விரிஞ்ச பின்னாடியும் அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? அதுபோல் அந்த தாமரை போல் நம்ம அனைவருமே, அனைத்து ஜீவராசிகளும் மனிதர்களும் அந்த அழகான தாமரை போல அழகான உள்ளம் கொண்டு வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு செய்தியை உணர்த்துவதாக இந்த தாமரை மலர் இருக்குது. இந்த பாரிஜாதம் கேட்கவே வேண்டாம். பாரிஜாதம் இங்கே உட்காந்தா, இங்கே வச்சுருந்தோன்னா அந்த இடத்துல வாசனை வரும். அவ்வளவு மனமுள்ள பூவாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா தேவலோகத்து பூ அப்படின்னு சொல்கிறதே இந்த பாரிஜாத பூவை தான். அதனால் நம்ம மகாவிஷ்ணுவுக்கு, நம்ம பெருமாளுக்கெல்லாம் படைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தாமரை மலர்கள் மற்றும் இந்த பாரிஜாத மலர்களை எல்லாம் பயன்படுத்தலாம். அது தவிர பெருமாள் இந்த திருப்பதி ஸ்தல விருட்சமே பார்த்திங்கன்னா ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்கிறது இந்த செண்பக மலர். அந்த செண்பக மலர் கூட நம்ம படைக்கலாம். அடுத்தது நமக்கு ஞானத்தையும் கலைகளையும் அள்ளித்தரக்கூடிய சரஸ்வதி தேவிக்கு பிடித்த மலர் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடுவாங்க வெள்ளத்தாமரை அப்படின்னு. வெள்ளத்தாமரையும் பிடிக்கும். ஆனால் அதை காட்டிலும் சரஸ்வதி தேவிக்கு மிகவும் பிடித்த மலர்களாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செண்பகப்பூ இருக்குது, சம்பா மலர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சம்பா மலர் தமிழில் சம்பங்கி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால் அந்த சம்பங்கி மலர் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே ஒரு இதழ் விரித்து அப்படியே படம் வரைஞ்சது போல் இருக்கும், ரொம்ப அழகாக. அது இதழ்
விரிஞ்சு அதில் பார்த்திங்கன்னா நடுவில் மஞ்சள் நிறம், அப்படியே நம்ம தீட்டினா எப்படி இருக்கும் ஒரு பென்சில் வச்சு, அந்த மஞ்சள் நிறத்துலையும் இருக்கும், ஒரு ஆரஞ்சு நிறத்துலையும் இருக்கும். அந்த மனம் சொல்லவே முடியாது, அவ்வளோ அமைதியான மனம். நுகர்ந்தால் அப்படியே நம்ம மனசுக்கு அமைதி கிடைக்கிறது, அப்படியே தூய்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரஸ்வதி தேவி தூய்மையானவள், அவள் நமக்கு கல்வி தர்றாங்க, அறிவு, ஞானம், கலைகள், இன்னும் நிறைய விஷயங்களை தர்றாங்க. தன்னை போல தூய்மையாக இருக்கக்கூடிய செண்பக பூவையும் இந்த சம்பங்கி மலரையும் சரஸ்வதி தேவி தனக்கு விருப்பமான மலர்களாக ஏற்றுக்கொண்டுள்ளார். அதனால் சரஸ்வதி தேவி வழிபாட்டின் போது வெள்ளைத்தாமரை, சம்பங்கி, அதாவது சம்பா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சம்பங்கி மலர் மற்றும் இந்த செண்பகப்பூ, அதை நம்ம வழிபாட்டிற்கு பயன்படுத்தணும். அடுத்தது அன்னை காளி தேவிக்கு பிடித்த மலர் அப்படின்னா செம்பருத்தி மலர். அன்னை காளி தேவிக்கு மற்றும் துர்கா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே இது மாதிரி, பிரத்திங்கரா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அநீதியை பொறுக்க மாட்டாத தெய்வங்கள். அதனால் இவங்களுக்கெல்லாம் இந்த சிகப்பு நிற மலர்கள் ரொம்பவே பிடித்தமானதாக இருக்கும். உக்கிரமாக இருக்கின்ற அன்னை காளி தேவிக்கு இந்த செம்பருத்தி மலரை நம்ம அணிவித்தோமே ஆனால், வழிபாட்டிலே பயன்படுத்தினோமே ஆனால், அவர் அமைதி பெற்று நமக்கு அவர் மகிழ்ந்து அருளை வாரி வழங்குவார். அடுத்து பகவான் ஸ்ரீராமருக்கு பிடித்த மலர் அப்படின்னு சொன்னோம்னா மல்லிகை மலர். மல்லிகை யாருக்கு தாங்க பிடிக்காது? மல்லிகை என் மன்னன் மயங்கும், என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என் மன்னன் மயங்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்காக எவ்வளவு மல்லிகை செடியை வளர்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றது உலகே அறியும். அதனால் அந்த பகவான் ராமருக்கு பிடித்த மலர் மல்லிகை மலர். அந்த மல்லிகை மலரில் எளிமை இருக்குது, நல்ல மனம் இருக்குது, தூய்மை இருக்குது. பகவான் ஸ்ரீராமர் தன்னுடைய வாழ்நாளிலே கடைபிடித்தது எளிமை, அன்பு, கருணை. அந்த மலர் பக்கத்தில் வந்தாலே ஒரு கருணை எண்ணம் நமக்கு தோணும், எளிமையாக இருக்க தோணும். எளிமையாக ஒரு புடவை கட்டிட்டு அந்த மல்லிகைப்பூ வச்சாலே அவ்வளோ கிராண்டாக தெரியும். நம்ம அன்பு, அப்படியே ஒரு அன்பான நல்ல சூதிங்காக இருக்கும்போது அன்பு நமக்கு இயற்கையாகவே வரும் இல்லையா? அதனால் ராமர் கடைபிடித்த இந்த 3 குணங்களுக்கும் ஏற்ற மலராக இருக்கக்கூடிய இந்த மல்லிகை மலர் ராமனுக்கு மிகவும் பிடித்த மலர். அதனால் ராமன் வழிபாட்டிலே நாம் மல்லிகை மலர் கொண்டு பூஜை செய்தோம்னா ராமருடைய அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அடுத்தது எல்லாருக்கும் பிடிச்ச, கிருஷ்ண பகவானுக்கு பிடிச்ச மலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா மலர். ரோஜா மலரை யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா? முள் இருக்குது, முள் இருந்தால் கூட பரவாயில்ல, ரோஜாவை எங்கே பார்த்தாலும் அது கிள்ளி அப்படியே இந்த ஓரத்தில் வச்சுக்கிறது, இல்லைன்னா தலையில் சூட்டி கொண்டு போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரோஜா மலர் தான் கிருஷ்ண பகவானுக்கு ரொம்பவே பிடிச்சது. இலைகளில் துளசின்னு வச்சுக்கோங்க, ஆனால் இந்த மலர் அப்படின்னு வரும்போது ரோஜா மலர் ரொம்பவே பிடிக்கும். இந்த கிருஷ்ண பகவான் எப்போவுமே பார்த்திங்கன்னா அன்பையும் மகிழ்ச்சியையும் பரப்பி கொண்டிருப்பவர். அவர் பண்ணாத லீலைகளாக எத்தனையோ லீலைகள் பண்ணி கடைசியில் அவர் சொல்கிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்பு, மகிழ்ச்சி அப்படின்றது தான். ஒரு மனிதன் பிறந்துட்டாலே அன்பாகவும் இருக்கணும், மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய உபதேசமே. அதனால் கிருஷ்ண பரமாத்மாவின் பூஜைக்குரிய மலராக, அதாவது அவருடைய வழிபாட்டிலே நாம் ரோஜா பூவை, மற்றது எல்லாமே நம்ம பயன்படுத்தணும் கூட, மனமான மலர்கள் எல்லா தெய்வத்துக்கும் பயன்படுத்துங்க. ஆனால் குறிப்பாக நான் ஒவ்வொன்றும் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த தெய்வத்துக்கு இப்படி பிடிக்கும், ஏன் பிடிக்கும் அப்படின்ற காரணத்தோடு நான் சொல்லிக்கிட்டு வரேன். அதனால் இந்த ரோஜா மலரை கிருஷ்ண பகவானின் வழிபாட்டிலே பயன்படுத்தி அவர்கிட்ட வேண்டும் வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது அன்னை மகாலட்சுமிக்கு பிடித்த மலர், கண்ணை மூடி சொல்லிடலாம், தாமரைப்பூ. சிகப்பு தாமரை தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், சிகப்பு தாமரை எப்போவுமே பார்த்திங்கன்னா செல்வத்தையும் அன்பையும் தூய்மையையும் மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் தான் வேணும். செல்வம் வேண்டும், தூய்மை வேண்டும், அன்பு வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும். இதெல்லாம் குறிக்கக்கூடிய இந்த செந்தாமரை மலர் இருக்கு இல்லையா, அதுதான் அன்னை மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வழிபாட்டிலே என்ன இருக்கோ இல்லையோ இந்த சிகப்பு தாமரை மலர் கட்டாயம் இடம்பெறணும். அது எப்போவுமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிறது கஷ்டம்தான். அதாவது சாதாரணமாக இந்த மல்லிப்பூ, முல்லைப்பூலாம் விற்கிறாங்கள்ல, அவங்கெல்லாம் இந்த சிகப்பு தாமரையை விற்கிறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடைக்காது. தினமுமே நம்ம வழிபாட்டிலே பயன்படுத்த முடியறதில்லை. அதனால் ஆனால் சில நாட்கள் அன்னை மகாலட்சுமிக்குரிய வழிபாடு நாட்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் குறிப்பாக இந்த தீபாவளி அப்போ எல்லாம் கட்டாயம் இந்த சிகப்பு தாமரையை வணங்கி
அதை வந்து நிறைய பேர் வச்சுப்பாங்க அப்படியே. அதனால் இந்த சிகப்பு தாமரையை வைத்து அன்னை மகாலட்சுமியை வழிபட்டோமேயானால் நாம் கேட்கக்கூடிய, அதாவது செல்வம் நமக்கு தொடர் வழிபாட்டிலே கிடைக்கும். சரி, இந்த மகாலட்சுமிக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா மல்லிகை மலர், வெண் மலர்கள், இந்த மல்லிகை, முல்லை இதெல்லாம் கூட படைக்கலாம். ஏன்னா சுக்கிரனுக்கு அதிபதி இல்லையா மகாலட்சுமி தாயார், வெள்ளை, சுக்கிரன்னாலே வெள்ளை. அந்த வெள்ளை மலர்கள் கொண்டும் மணமான மலர்கள் கொண்டும் அன்னை மகாலட்சுமிக்கு நம்ம பிரீத்தி செய்யலாம். வழிபாட்டிலே பயன்படுத்தணும்னா அன்னை மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய மலர்கள், அவர்களுக்கு பிடித்த மலர்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் தனித்தனியாக கேட்டிங்கன்னா அதற்கு பிறகு நான் இதை தொடர்றேன். அடுத்தடுத்த பதிவுகளில் வேறு சில தலைப்புகளோட, நீங்கள் கேட்கின்ற தலைப்புகளோட கூட சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.